நன்றிமிக்க சகோதரர்களே, இந்த குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கிறது. அதுவும் ஆயத்துல் குர்சி என்று நாம் சொல்லுவோம். இந்த ஆயத்துல் குர்சியை போன்று இன்னும் ஒரு ஆயத் இருக்கிறது. சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத். சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இக்ராஇல் ஆயத்தைன் மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா. சஹாபாக்களே, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை ஓதுவார்கள். ஏன் நீங்க ஓதுவார்கள் தெரியுமா? ஃபஇன்னி உஅதீதுஹுமா மின் தஹ்தில் அர்ஷ். அந்த 2 ஆயத்தும் நான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழிருந்து கொடுக்கப்பட்டேன். இந்த 2 ஆயத்தையும் விளங்கி ஓதக்கூடியவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்க்கையில தோல்வி அடையவே மாட்டாங்க. 2 ஆயத்து இருக்குது சூரா பக்ராவுல, வாழ்க்கையில தோல்வி அடைய முடியல. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் ஒரு சத்தம் ஒன்று இருக்கிறான், பாரிய சத்தம் வானத்தில். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் பக்கம் தலையை தூக்கினார். தலையை தூக்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்று வானத்துடைய ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. லம் யுஃப்தஹ் கத்துன் இல்ல யௌம். அந்த வாசல் இன்றுதான் திறக்கப்பட்டது யா ரசூலல்லாஹ். இதற்கு முன்னால் அந்த வாசல் திறக்கப்படவில்லை வானத்தில். சொன்னாங்க, அந்த வாசலால் ஒரு மலக்கு இறங்கி இருக்கிறார். அந்த மலக்கும் இன்றுதான் புதிதாக இறங்கி இருக்கிறார். இதற்கு முன்னால் இறங்கியது கிடையாது. பூமிக்கு வந்து சலாம் சொன்னார். அந்த மலக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். பதில் சொன்னதோடு சொன்னார், பஷ்ஷிர் பினூரைனி உதீதுஹுமா லம் யுக்த பிமா. சொன்னார், 2 நன்மாராயத்தை கொண்டு, 2 பிரயோஜனங்களை கொண்டு, 2 பிரகாசத்தை கொண்டு நன்மாராயம் இருக்கு. இதற்கு முன்னால யாருக்கும் கொடுக்கப்படாத நன்மாராயம். என்ன 2 நன்மாராயம்? ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சகோதரர்களே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத். சொன்னார்கள், யாரை ஓதுவார்களோ அதனுடைய பிரயோஜனங்கள் பூர்த்தியாக கொடுக்கப்படுவார்கள். அதனாலதான் எங்களுடைய முந்தைய காலங்களில் ஒரு நோய் வந்தா என்ன செய்வாங்க, முதல் டப்லெட் பாவிக்கிற வழக்கம் இருக்கிறது. முதல்ல ஒரு தண்ணீர் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு தண்ணியை குடிப்பாங்க, நோய் சோமாய். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தண்ணியை குடிப்பாங்க, நோய் என்ன செஞ்சிடும், சோமாய். என்ன சூரத்துல் ஃபாத்திஹா என்பது கொடுக்கப்பட்ட அருட்கொடையினாங்க. அதே போலதான் சகோதரர்களே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத். 2வது சிறப்பு. 3வது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅல் ஆயத்தைன் மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா ஃபீ லைலத்தின் கஃதா. யார் இரவுல 2 ஆயத்தையும் ஓதுவாரோ, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தையும் யார் ஓதுவாரோ அது அவருக்கு போதுகிறது. இந்த ஆயத்தை நடந்து ஓதலாம், தூங்கி ஓதலாம், எப்படி ஓதலாம். எப்படி ஆயத்துல் குர்சியை பாடமாக்கி வைத்திருக்கிறோமோ சகோதரர்களே, இந்த 2 ஆயத்தை நாம பாடமாக்கி வச்சுக்கணும். ஒரு பின்னால ஆயத்தை ஓதப்பட விளங்கும், இவ்வளவு பொக்கிஷங்கள் இந்த ஆயத்துக்குள்ள இருக்குதா, ஏன் இவ்வளவு காலம் நாங்க தவற விட்டுட்டோம் ஓதாம. 4வது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கதப கிதாபன் கப்ல யக்லுக ஸமாவாதி வல் அர்த். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே முழுதையும் அல்லாஹ் எழுதிவிட்டார். அதில் 2 ஆயத் அல்லாஹ் எழுதி இருக்கிறான். அதை யார் ஓதுவாரோ 3 நாளைக்கு என்ற ஷைத்தான் வரமாட்டார். 2 ஆயத்துகள் சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போனாங்க. மிஅராஜ் போற சமயம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வகையான ஹதியாக்களை அல்லாஹ் கொடுத்தார். இவ்வளவு பிரமாண்டமான பிரயாணத்துல 3 ஹதியாக்கள். முதலாவது என்ன தெரியுமா? 5 நேர தொழுகை. இரண்டாவது சகோதரர்களே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத். மூன்றாவது ஷிர்க் வைக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பார் என்ற இந்த வாக்கை அல்லாஹ் கொடுத்தார். இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை 2 ஆயத்துகளை கொண்டு அல்லாஹ் முடித்திருக்கிறார். அந்த 2 ஆயத்தும் எங்கிருந்த ஆயத்து தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் இருந்த ஆயத்துகள். நபி அவங்க சொன்னாங்க, ஓதுங்க,
மற்றவங்களுக்கு படிச்சு கொடுங்க. வஅல்லிமுஹா வஅல்லிமு நிசாக்கும் வஅப்னாக்கும். உங்களோட பெண்களுக்கு படிச்சு கொடுங்க 2 ஆயத்து. உங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க 2 ஆயத்தை. ஏன்? அந்த 2 ஆயத்திலே துஆ இருக்கிறது, அந்த 2 ஆயத்திலே குர்ஆன் இருக்கிறது, அந்த 2 ஆயத்திலே தொழுகை இருக்கிறது. இந்த 3 இருக்கிறது. என்ன 2 ஆயத் சகோதரர்களே? முதலாவது ஆயத்து என்ன? இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தில் அல்லாஹ் 20 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறார். 1-2 விடயம் அல்ல, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆனால் இன்றிலிருந்து சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஓதக்கூடிய, நாளாந்தம் ஓதக்கூடிய ஒரு ஆயத்தான் இதை நாம் வைத்துக் கொள்வோம். அதிகமானவர்களுக்கு பாடமாக இருக்கலாம். வாழ்க்கையில் பரக்கத்தை அடையலாம், வாழ்க்கையில் மஃப்ரத்தை அடையலாம், வாழ்க்கையில் ரஹ்மத்தை அடையலாம், வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அல்லாஹ் சொல்றார், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض். வானம் பூமியில் இருக்கும் அனைத்துமே எனக்கு சொந்தமானது. வ இன் துபது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்களோட மனசுகள்ல வெளியானது, மறைத்து வைக்கிறது, இது எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு நாளைக்கு விசாரிப்பான். ஃபயக்ஃபிரு லிமன் யஷா. நாடியவர்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வயுஅஸிபு மன் யஷா. நாடியவர்களை அல்லாஹ் வேதனை செய்வான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் முழு விடயத்தின் மீதும் சக்தி உடையவர். இந்த 5 விடயம் முதல் ஆயத்தில் இருக்கு. இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினதோட சஹாபாக்கள் திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டாங்க என்ன? உங்களோட மனசுல இருக்கிறதையும் அல்லாஹ் விசாரிப்பான். உங்களோட மனசுல ஒரு பாவம் செய்யறதுக்கு நினைச்சோம் இதை, அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை மாத்திட்டாங்க. இல்ல, உங்களோட மனசுல ஓடுறத நான் விசாரிக்க மாட்டேன், அது மன்னிப்பு. அதுக்கு பிறகு இறங்குது, آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. ரப்பு இறக்கிய அனைத்தையும் ரசூல்மார்கள் ஈமான் கொண்டார்கள். நாங்க எங்கட பாசையில ஆமன் ரசூல் வச்சிருக்கிறோம். இந்த ஆயத்து ஆமன் ரசூல் தொடங்குற ஆயத்தில் வச்சிருக்கிறோம். நாங்க இந்த ஆயத்துல முக்கியமான இவ்வளவு சிறப்புகள், 6 சிறப்புகளை சொன்னேனே, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ இந்த ஆயத்து இருக்கு. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله. 4 மிக முக்கிய விடயம். முழு உலகத்தில் வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் யாரெல்லாம் வெற்றி அடைந்தார்களோ, இந்த வெற்றி அடைந்தவர்கள் 4 விடயத்தை நம்பி இருந்தார்கள். ஒன்று, பில் குல்லுன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். இரண்டாவது, வ மலாயிகதிஹி, மலக்குகளை நம்பி இருந்தார்கள். மூன்றாவது, வ குதுபிஹி, வேதங்களை நம்பி இருந்தார்கள். நான்காவது, வ ருசுலிஹி, ரசூல்மார்களை நம்பி இருந்தார்கள். தோல்வி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க வாழ்க்கையில, இவங்க யாரும் இந்த நாளை நம்ப இல்லை. அவனோட மரண நேரத்தில் அழுது அவன் தோல்வி அடைஞ்சாங்க வாழ்க்கையில். சகோதரர்களே, நாங்க வெற்றி அடைவோமா? இந்த ஆயத்தை ஓதி விளங்கி நடக்கும். முதலாவது அல்லாஹ், இரண்டாவது மலக்குகளை, மூன்றாவது ரசூல்மார்களை, நான்காவது வேதங்களை. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, எந்த ரசூல்மார்களுக்கு இடையில் நாங்கள் பிரிக்க மாட்டோம். எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் தான். கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ரசூல் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரசூல். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி وقالوا سمعنا واطعنا. அல்லாஹ் சொல்லுவாங்களாம் என்ன? சமிஅனா வாطعنا, கேட்டோம் வழிபட்டோம். கேட்டோம், இது பெரிய சிந்தனை. சமிஅனா வாطعنا இருக்குது, இது லேசி இல்லை. உலமாக்களுக்கு வழிபடுறது, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறது, தலைவர்களுக்கு வழிபடுறது. وقالوا سمعنا واطعنا غفرانك ربنا மன்னிச்சு இஸ்திக்ஃபார். இந்த ஆயத்தை இரவில ஓதுல எல்லா பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்க கல்வில உள்ள கவலை எல்லாம் போயிடும் இன்ஷா அல்லாஹ். சிலர் தெரியாம இருந்திருப்போம் இந்த ஆயத்தை ஓதுறது. நீங்க 10 நாளைக்கு பார்த்து ஓதுனீங்க, எப்பதான் போன் இருக்குதா கையில. இந்த ஆயத்தை போட்டு வச்சீங்கன்னா 10 நாள்ல பாடம் வந்து மருந்து தேவையில போய் எங்க தெரியுமா? தகட்டிலையும் போத்தல்லையும் கபரடியில போய் மருந்து தேவையில்லை. மருந்து இருக்குது குர்ஆனுக்குள்ள, தகட்டில மருந்து இல்ல.
அல்லது ஒருவர்கிட்ட இவன்ட இல்ல இவன்ட குர்ஆன்ல வருது குஃப்ரானக் யா அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு கேட்கிறோம் குஃப்ரானக் قالوا سمعنا ربنا وإليك المصير. இந்த ஆயத்தை ஓதுறோம் 4 ரப்பனா வரும். எத்தனை ரப்பனா? 4 ரப்பனா வரும். இது முதலாம் ரப்பனா, இது ரப்பே. 4 தடவை நீங்க ரப்பனா 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 ரப்பே 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 அதோட குஃப்ரானக ரப்பனா وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها. அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்தது, அல்லாஹ் யாரையும் என்ன செய்யல உலகத்துல கஷ்டப்படுத்த இல்லை. அல்லாஹ் லேஸ் இஸ்லாம் லேஸ், குஃபர் தான் கஷ்டம். அல்லாஹ் இந்தியாவில் குர்ஆன் நெருப்ப பிடிக்க சொல்லிருக்காங்க, போய் நெருப்ப பிடிக்க சொல்லிருக்கீங்க. செய்ய முடியாத கஷ்டம் அல்லாஹ் தந்திருக்காங்க இல்ல. லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் என்று சொல்லிட்டு அடுத்த இரண்டாவது ரப்பனா வருது பாருங்க. ரப்பனா லா துவாஹித்னா இன் நஸீனா அவ் அக்தனா. ரப்பே நான் தவறு செய்தது மறந்ததுக்கு என்ன பிடிச்சாதே அல்லாஹ் இஸ்திக்பார். ரப்பே நான் தவறு செய்ததுக்கு நான் மறதியா செய்யற பிடிச்சாதே ரப்பே. அப்ப இரவையில ஓதுவீங்க, பகல்ல செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவார், மறதியாக செய்ததெல்லாம் மன்னிச்சிடுவார். இரண்டாவது ரப்பனா. மூணாவது ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ரப்பே எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது சுமத்தாட்டிய பாரத்தை போல் எங்கள் மீது சுமத்தாட்டி விடாதே ரப்பே. பெரிய பெரிய பாரங்களை தந்துடாது. நாலாவது ரப்பனா ரப்பனா ولا تحملنا ما لا طاقة لنا به. யா அல்லாஹ் சுமக்கேலாத கஷ்டத்தை தந்துடாது. சில கஷ்டங்களை சுமக்கேலா யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்போம். இந்த 4 ரப்பனா இந்த சூறாவுல 4 ரப்பனா வரும். சரி, அதுக்கு பிறகு என்ன? 4 ரப்பனாவுக்கு அப்புறம் 4 துஆ. முதலாவது துஆ என்ன? வஅஃபு அன்னா. நித்தாட்டு வந்தது இமாருக்கு குர்ஆன் நித்தாட்டு அடையாளம் இருப்பாங்க. இரண்டாவது வஃபிர் லனா. மூன்றாவது வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். முக்கியமான 4 விடயத்தோட அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறார். முதலாவது என்ன? அஃபு. ஃபஅஃபு அன்னா. 27 தடவை ஓதும் நேரத்துக்கு தந்தது அல்லாஹ் இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. ஒவ்வொரு இரவும் ஓதப்படும். அல்லாஹ் சொல்லி தந்தது ஃபஅஃபு அன்னா. முதலாவது அல்லாஹ் என்ன மன்னிச்சு. அஃபு வாழ்க்கையில தேவைகளுக்கு அஃபு. இரண்டாவது வஃபிர் லனா. யா அல்லாஹ் மன்னிச்சு. அஃபுக்கும் குஃப்ரானுக்கும் என்ன வித்தியாசம்? அஃபு என்றா அல்லாஹ் நாங்க செய்த பாவத்தை மன்னிச்சு அழிச்சிட்டு இருக்காது, ஏட்டில் இருக்காது. இதுவரைக்கும் செய்த பாவம் ஏட்டிலே இருக்காது, மன்னிச்சு போடலாம், மன்னித்து அழித்து விடுவான் அஃபு. இரண்டாவது வஃபிர் லனா. மூன்றாவது வர்ஹம்னா. எங்கள் மீது இரக்கப்படியா அல்லாஹ். இந்த மூணையும் சொல்லிட்டு என்ன சொல்றோம் தெரியுமா? அன்த மௌலானா. எங்கட மௌலா நீதான் அல்லாஹ். எங்கட மௌலா யார்? எங்கட வலி யார்? எங்களுக்கு அல்லாஹ் வலியுல் லதீன ஆமனு. எங்களுக்கு மௌலா இந்த சிலையும் இல்லை. எங்களுக்கு மௌலா இந்த சிலையும் இல்லை. எங்களுக்கு மௌலா எந்த அவுலியாவும் இல்லை. எங்களுக்கு மௌலா எந்த கபரும் இல்லை. மௌலானா. நாலாவது தெரியுமா? மிக முக்கியமான இன்னைக்கு பலஸ்தீன்ல, இந்தியாவுல, ஆப்பிரிக்காவுல முழு இடத்துல நடக்கிறதுக்கான துவா இதுக்குள்ளதான் இருக்குது. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ் காஃபிரான சமூகத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ இருந்த ஆயத். இந்த 2 ஆயத் தனி ஒரு மலக்கு வானத்திலிருந்து இறங்கி நூறாக தந்த ஆயத். இந்த 2 ஆயத்துக்குள்ள 4 ரப்பனா இருக்குது. இந்த 2 ஆயத்துக்குள்ள 4 துஆ இருக்குது. ஃபஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. இந்த 2 ஆயத்துக்குள்ள கதீர், மௌலானா 2 அல்லாஹ்வுடைய பேர் இருக்கு. விஷயத்தை விளங்கினவங்க மவுத் வரைக்கும் விட மாட்டீங்க. இந்த 2 ஆயத்துடைய பெருமதியை விளங்கியவங்க உங்களோட மனைவிமாருக்கு படிச்சு கொடுக்காம விட மாட்டீங்க. எனக்கு விளங்கியது, நான் உங்களுக்கு படிச்சு தரணும் யோசித்தேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் எழுதி கொண்டு வந்து படிச்சு தந்திருக்கேன். மிக பொறுமதியான சகோதரர்களே, அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு இரவிலும் ஈஷாவை தொழுது நடந்தே ஓதுகிறார். எங்களோட வாயில் இருக்கக்கூடிய விருது
ஒரு தடவை இஸ்லாம் அல்லாத ஒருத்தரை கண்டேன்னா, இவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்? ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார், நான் என்ன சொல்றேன்? இல்ல, என்னோட கோவிலுக்கு தந்தாங்க, வாயால் சொல்லி எனக்கு அபிவிருத்தி கிடைக்கும், அவர் பார்க்க தெரியாது, எனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் என்ன சொல்லுங்க, என்ன சொல்லி தந்தார்? அவர் சொன்னார், ரப்பி அஜிர்னி மினன்னார், ரப்பி அஜிர்னி மினன்னார். நான் உடனே சொன்னேன், இது உங்களோட வேதத்திலே இல்லையே, எங்கள்கிட்ட இருக்குது. எங்கள்கிட்ட களவெடுத்தா நீங்க முன்னுக்கு வந்தீங்க வாழ்க்கையில். கனிமிக்க சகோதரர்களே, மாணிக்கம் எங்களுக்கு இருக்குது, பாவிக்க தெரியாது என்ன செய்யும்? முத்து எங்களுக்கு இருக்குது, பாவிக்க தெரியாது என்ன செய்யும்? அதனாலதான் மிக முத்துதான் 2 ஆயம் இன்றிருந்து ஓதுங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, மனைவிக்கு படிச்சு கொடுங்க, வாழ்க்கையில முன்னேறுவீங்க, வெற்றி அடைவீங்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எடுத்து நடக்கும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய வாக்குகளை நம்பி வாழக்கூடிய யகீனை தருவாயாக. உன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதி வாழ்க்கையில் பரக்கத்துகளை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. அஃப்வையும் மஃஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் நுஸ்ரத்தையும் நஸீபாக்குவாயாக. இந்த 4ஐயும் யா அல்லாஹ் நஸீபாக்குவாயாக. அஃப்வையும் மஃஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் யா அல்லாஹ் நுஸ்ரத்தையும் எங்களுக்கு தருவாயாக. என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பின் பாக்கியத்தை நஸீபாக்குவாயாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.